அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வரங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அப்டேட்களை தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ளது. இதன் விவரத்தை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறை ரேஷன் கார்டு சேவைகளை எளிமைப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இங்கே பார்க்கலாம். நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று இன்றியமையா பொருட்களை பெற்றுக் கொள்ள முடியாத முதியவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் தங்களுக்கான பிரதிநிதியை நியமனம் செய்து கொள்ளும் வசதியை அரசு நடைமுறைப்படுத்தி உள்ளது. இதற்கான அங்கீகார சான்று பெற வேண்டும். அப்படி பெற்றவர்கள் மேலே குறிப்பிட்டவர்களுக்கு மாற்றாக பொருட்களை நியாய விலை கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். கைவிரல் ரேகை சரிவர பதிவு செய்ய இயலாதவர்கள் கண் கருவிழி சரிபார்க்கும் முறையில் நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இந்த முறை தமிழ்நாட்டு ரேஷன் கடைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டுகளில் QR கோடுகளை தமிழ்நாடு அரசு அச்சிட்டுள்ளது. இந்த துரித குறியீடுகள் விற்பனை முனைய இயந்திரத்தில் ஸ்கேன் செய்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். பொதுமக்கள் அசல் குடும்ப அட்டைகளை தொலைந்துவிட்டால் நகல் குடும்ப அட்டைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அந்த அட்டைகளை அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று பெறுவதை மாற்றி நகல் மின்னணு அட்டைகளை அஞ்சல் வழியாக பயனாளிகள் வீடுகளுக்கே தமிழ்நாடு அரசு அனுப்பி வருகிறது. உணவில் சிறு தானியங்களை சேர்த்து ஊட்டச்சத்தை பெருக்கும் வகையில் நியாய விலை கடைகளில் அரிசிக்கு பதிலாக கேழ்விறகு விநியோகம் செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. அரிசிக்கு மாற்றாக 2 கிலோ கேழ்விறகு கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் பொருட்கள் உரியவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் கைவிரல் பதிவு வழியாகவே பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. 99 விழுக்காடு பயனாளிகளுக்கு இந்த முறை வழியாக ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன. இது தவிர புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட சேவைகளிலும் விரைவான சேவை வழங்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. நன்றி, வணக்கம்.